ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரகரிசி வச்சு ஒரு ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் வரகரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதை ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கணும். கழுவிட்ட பிறகு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு ஒரு 3 விசில் வச்சுட்டு இனிப்புக்காக ஒரு 1.5 கப்ஸ் வெல்லம், சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி. இது ஜஸ்ட்டு இந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். பாகு பதம்லாம் எடுக்க வேண்டாம். இப்போ குக்கர் திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இது சிறுதானியன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு எல்லா வெல்லத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டா எல்லா பக்கமும் வெல்லம் ஈவனாக கலந்துரும். இப்போது கேஷ்யூவும் திராட்சையும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு கேஷ்யூ சேர்த்துக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் அது அந்த பொங்கலில் போட்ட பிறகும் அது கிறிஸ்பாகவே இருக்கும். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி ஊதி வரும். அது ஃப்ரை ஆனோடனே அந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். சிறுதானியம் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பொங்கல், கிச்சடி அதெல்லாம் செய்யலாம். ஸோ இன்றைக்கி சக்கரை பொங்கல் பார்த்துருக்கோம். இன்னொரு நாள் வெண்பொங்கல் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ரெடி டு ஸ்டவ்.